இந்த சேனலுக்கு உங்களது பங்களிப்பை செலுத்த விரும்பினால் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களது சிறு உதவி எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவா இருக்கும். நன்றி. வணக்கம். ஐபிஎல் மேட்ச்சில் சென்னை தோற்றதை பற்றி தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு கிரிக்கெட் ரசிகர்களே பயங்கரமாக பேசி ஹார்ட் ஆஃப் த டாபிக் இன்றைக்கி மாறிக்கிட்டு இருக்கு. இதை பற்றி தான் இன்றைக்கி கிரிக்கெட் அனலைசர் ஷியாம் சார் கிட்ட நம்ம நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். சிஎஸ்கே இந்த சீசனில் தொடர்ந்து 2 மேட்ச்லையுமே தோற்றுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு கிரிக்கெட் ரசிகர்களுமே அப்படியே டோட்டலாக அப்செட் ஆகி உட்காந்துருக்காங்க. என்ன காரணம்? ஒட்டுமொத்த தமிழக கிரிக்கெட் ரசிகர்களும் சிஎஸ்கே டீமை ட்ரோல் பண்ணுற அளவுக்கு தான் சிஎஸ்கே டீம் இந்த முறை ஃபார்ம் ஆயிருக்கா? சிஎஸ்கே வெர்சஸ் பஞ்சாப். நம்ம சேப்பாக்கில் வந்து பஞ்சாப் சிஎஸ்கேக்கு பெரும் ஆப்பா வந்து ஒரு மேட்ச் ஆடி முடிச்சுட்டு போயிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 200 சொச்சம் ரன் அடித்த போதும் கூட இந்த ஸ்கோரை நம்மளால் டிஃபெண்ட் பண்ண முடியலன்னா சிஎஸ்கேக்கு இருக்கிறது போலிங்கா இல்லை என்னன்னே தெரியல. வாங்க அதை பற்றி நீங்கள் பேச போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து சிஎஸ்கேயோட பேட்டிங்கை பார்ப்போம். போன மேட்ச் வந்து 128 தான் எடுத்தாங்க. பிச்சை சரியாக அசஸ் பண்ணல, கண்டிஷன் சரியாக அசஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி நிறைய கான்ட்ரவர்சி இருந்துச்சு. கேப்டன் ருத்துராஜே சொல்லியிருந்தாரு, நாங்கள் வந்து பிச்சு ரொம்ப டஃப்பாக தான் சொல்லியிருந்தாரு. ஸோ அதை வந்து உடைக்கிற விதமாக வந்து இந்த முறை நல்லா பாட்டா தரையை கொடுத்து வச்சுருந்தாங்க சேப்பாக்கில். இதை நம்ம முன்னாடியே வந்து ஆஷ் பாய் வந்து ஒரு சேனலையும் சொல்லியிருந்தாரு. நம்ம அந்த வேர்ல்டு கப்லேயே பார்த்தோம். வேர்ல்டு கப்பில் கிட்டத்தட்ட ஆடப்பட்ட எல்லா மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹை ஸ்கோரிங் கேமாக போயிருக்கு. ஜிம்பாப்வே 200+ ரன்னை வந்து நமக்கு வந்து சேஸ் பண்ணியிருந்தாங்க. இந்தியா கூட மாதிரி 210 நம்ம அடித்த போது இந்த 200 அவங்களும் அடித்தாங்க. அதே மாதிரி நியூசிலாந்து ஆப்கானிஸ்தான் மேட்ச் வந்து ஹை ஸ்கோரிங் சேஸாக போயிருந்துச்சு. கனடாலேருந்து வந்த ஒரு பிளேயர் வந்து இங்கே 100ல் அடிச்சுட்டு போனார் T20 ஸோ கிட்டத்தட்ட ட்ரெடிஷ்னல் சேப்பாக் பிச் இல்லாமல் ரொம்ப வந்து ரன்ஸ் கொடுக்குற ஒரு பேட்டர் ஃப்ரெண்ட்லி பிச்சாக வந்து சேப்பாக்கு மாறி இருந்துச்சு. பட் அந்த இடத்துல நம்ம பேட்டர்ஸ் வந்து எப்படி ஆனாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றமான இன்னிங்ஸை வந்து ஆடி இருந்தார். போன சீசனில் எந்த ஃபார்மை வந்து அவர் காமிச்சு அந்த கிளிம்ஸை கொண்டு வந்தாரோ அதே கிளிம்ஸை வந்து அப்படியே அதை கன்டினியூ பண்ணிட்டே இருந்தார். பாவம் சாம்சங் வந்து அந்த வேர்ல்டு கப் ஹேங் ஓவர்லேருந்து வராமலே இருக்கிறாரு. போன மேட்ச் ஒரு ஃபெயில், இந்த மேட்சும் அதே ஒரு ஃபெயிலியர். சேம் வே அதே மாதிரி வந்து ருத்ராஜ் கைக்வாட் ஒரு என்னன்னு தெரியல, அவர் வந்து கிட்டத்தட்ட நம்ம அந்த ஓஜி சிஎஸ்கேல இருக்க அந்த பத்ரிநாத் ஆடுற மாதிரி கொஞ்சம் அந்த இன்னிங்ஸை ஹோல்ட் பண்ணி ஆடணும்னு நினைச்சாரு. அவர் நினைச்சது தப்பு கிடையாது. பட் அது அங்கே மாத்திரைக்கு ப்ரெஷர் ஏற்றி விட்டதா என்னன்னு தெரியல, அவரே ப்ரெஷர் ஆகிட்டதா என்னன்னு தெரியல. தேவையில்லாமல் ஷார்ட் அடி அவுட் ஆனது. தென் கம்ஸ் மிடில் ஆர்டர். தூபேட என்ட்ரி பாயிண்ட் செம்ம கரெக்டாக இருந்துச்சு. பட் அவர் கூட அந்த ஃபயர் பவர் தூக்கி அடிக்கிறதுக்கு சர்ஃப்ராஸ்க்கான ஒரு டவுன் கீழே இறக்கி ஆடினாங்க. இவங்க பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட கார்த்திக் சர்மா அண்ட் அந்த பிரசாந்த் வீர், இந்த பேர் அவங்க இந்த மேட்ச்லேயும் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியர் ஆனாங்க. பிரசாந்த் வீர் தான் முதல் மேட்ச் கூட. போன மேட்ச் வந்து கார்த்திக் சர்மா கொஞ்சம் அந்த கிளிம்ஸை காமிச்சாரு. வேற பிரசாந்த் வீர் இதர் வித் பால் ஆர் வித் பேட் அந்த கிளிம்ஸே காட்டாமல் போயிட்டாரு. ஒரு ஒரு பார் ஸ்கோருன்னு சொல்லலாம். ஏன்னா 210 இந்த மாதிரி ஒரு பார்ட்டா ட்ராக்ல ஒரு பார் ஸ்கோர் தான் இருக்கும். ஏன்னா இந்த பிச்சில் இன்னும் 20-30 ரன் எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சு. ஒரு 240 போயிருக்க வேண்டிய ஒரு பிச்சில் சிஎஸ்கே கொஞ்சம் நடுவில் அந்த கொஞ்சம் காஷியஸ் ஆகி நடுவில் சில ஓவரில் 5 ரன் 7 ரன் அந்த மாதிரிலாம் போனதுனால என்னன்னு தெரியல, இந்த மாதிரி வந்து அவங்க வந்து ஒரு 210 கொண்டு வந்தாங்க. பட் இந்த 210 கொண்டு வந்த பிறகு நார்மலாக வந்து நம்ம பார்த்துருக்கோம், சென்னையில் வந்து நம்ம ஃபோர்ட்ரஸ்ன்னு சொல்லுவோம், அன்புடனை யாருமே வந்து உடைக்க முடியாது. இங்கே வந்து 7 out of 7 ஜெயிச்ச காலம்லாம் இருக்குது சிஎஸ்கே ஒரு காலத்தில். பட் இது வந்து ருத்ராஜோட சிஎஸ்கே, இது தோனியோட சிஎஸ்கே கிடையாது. தொடர்ச்சியாக 6வது மேட்சை வந்து இங்கே வந்து கோட்டை விட்டுருக்குறாங்க சிஎஸ்கே. அதுவும் போன சீசனில் எந்த இடத்துல விட்டாங்களோ அதே சீசனில் கன்டினியூ பண்ணுற மாதிரியே 6வது மேட்சை கூட இந்த சீசன் முதல் மேட்ச் விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த மேட்ச்சுக்கு டிக்கெட்ஸ் பெருசாக சேல் ஆகாமல் நேற்று, அதாவது மேட்ச்சுக்கு முந்தா நாள் நைட்டு கூட வந்து 10 மணிக்கு நாங்கள் டிக்கெட்டை விடுறோம் அப்படிங்கிற மாதிரி சேல்ஸ் கொடுத்துருந்தாங்க. அப்படி ஆசைப்பட்டு வந்த ரசிகனுக்கு சிஎஸ்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஒரு 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 மீல்ஸ்ன்னு சொல்லிட்டு அது ஒரு பாதி மட்டும் நல்லா போட்டு இன்னும் போய் நல்லா இருந்தால் எப்படி இருக்கும்? இலையை போட்டு நீங்கள் வந்து வெறும் பேர் என்ன அறக்க பறக்க சைட் டிஷ் எல்லாத்தையும் வச்சுட்டு சாதத்தை போடாமல் விட்டா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி வந்து ஒரு ஃபீலிங்கை வந்து விட்டாங்க. வெறும் சைட் டிஷ் மட்டுமே சாப்பிடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி விட்டா மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா போலிங் அவ்வளவு மோசமாக இருந்துச்சு. அவருக்கு வந்து பேர் என்ன, போன மேட்ச் எப்படி வந்து வைபவ் சூரியவன்ஷி நமக்கு ஒரு அகேன்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆனாலும் இந்த முறை பிரியான் ஷாரி ஆனார். இதில் பிரியான் ஷாரியோட இன்னிங்ஸ் நம்ம நோட் பண்ணி ஆகணும். பிரியான் ஷாரியா சென்னையில் வந்தால் மட்டும்தான் அடிச்சிருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 3 இன்னிங்ஸ் 4 இன்னிங்ஸ் 200 சொச்சம் ரன் கிட்ட அடிச்சு வச்சிருக்கிறாரு. ஆவரேஜ் கிட்டத்தட்ட 50க்கு மேலே போயிருக்கு. ஆனால் இதே மாதிரி சக்ஸஸ் தான் மற்ற டீம் கிட்ட அடிச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா மற்ற டீம் கிட்ட அடித்தது கிடையாது. போன தடவை வந்து 40 பாலில் செஞ்சுரி அடித்தார், 40 பாலில் அவர் அப்படி அடித்தான்னு சொல்லிட்டு முல்லான்பூரான இன்னிங்ஸ் நிறைய ரெஃபரன்ஸ் பண்ணாங்க. இன்றைக்கி அந்த ரெஃபரன்ஸ் அப்படியே கொண்டு வர மாதிரி 39 ரன் 30 ரன் வெறும் 13-14 பால் அடித்தார். ஸ்ட்ரைக் ரேட் 300 கிட்ட வந்து அடித்து வந்து மேட்சை வந்து அந்த ஒரு ஈக்குவேஷன் தூக்கிட்டு போயிட்டார்.
இப்போ நம்ம பவர் பிளே வந்து இந்த 6 ஓவர் சரியா அமைஞ்சா தான் எல்லாமே ஒழுங்கா செட் ஆகும்னு சொல்லலாம். அந்த பவர் பிளே ஒருத்தர் ஸ்டாம்பிங் த அத்தாரிட்டிங்கிற மாரி பிரியான்க் ஷாரி அவர் பாட்டுக்கு ஒரு தனி பிச்சில ஆடி அந்த அந்த கேம டோட்டலா டேக் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருந்தாரு. இது என்ன ஆச்சுன்னா, அந்த அந்த மொமெண்டத்த அப்படியே கேரி பண்றது பஞ்சாபுக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. இத்தனைக்கும் பிரபு சிம்ரன் சிங் வந்து கிட்டத்தட்ட ருத்ராஜ் ஆடுன அதே ஒரு சிமிலர் ஸ்ட்ரைக் ரேட் தான் ஆடுனாரு. பட் என்ன ஒரு டிஃபரன்ஸ்னா, ருத்ராஜ் கைக்வாட் வெறும் 2 பவுண்டரி அடிச்சு அந்த ஸ்ட்ரைக் ரேட்ட மெயின்டெயின் பண்ணியிருந்தாரு. இவர் கிட்டத்தட்ட 6 பவுண்டரி, ஒரு 6ங்கிற மாரி 30 ரன்ன ஸ்கோரிங் ஷாட் அடிச்சு, அதுக்கடுத்து அந்த ஸ்ட்ரைக் ரேட் மெயின்டெயின் பண்ணியிருந்தாரு. நீங்க இங்க ஸ்ட்ரைக் ரேட் நம்ம வந்து 1ன்னு நம்ம பேசாம என்ன சொல்ல வரோம்னா, ஸ்ட்ரைக் ரேட் 1 தான். ஆனா எவ்வளோ ஸ்கோரிங் ஷாட் அது எந்த மாரி ஃபியர் ஃபேக்டர கிரியேட் பண்ணுது நம்ம பார்க்கணும்ல. அந்த ஃபியர் ஃபேக்டர் கிரியேட் பண்றது வந்து இந்த சைடுல பிரப்சிமன் சிங் கிட்ட இருந்துச்சு. அதுக்கு அடுத்து போன ஆட்டத்தின் நாயகன் கூப்பர் கானலி, அந்த சூப்பர் கானலி அவர் அதே ஃபார்முக்கு திருப்பி கொண்டு வந்து ஆடிட்டு போயிட்டு வந்தாரு. அதுக்கு அடுத்தது மக்களின் கேப்டன் சொல்லப்பட்ட சர்பாஞ்ச், கேப்டன் ஷ்ரேயஸ் ஐயர் ரைசன் டு தி அக்கேஷன். போன மேட்ச் இன்ஜுரி, கையில இன்ஜுரி இருக்கும், வருவாரா இல்லையான்னு தெரியல. பவுலிங் சேஞ்சஸ் இந்த மேட்ச்ல வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்சியா இருந்துச்சு. ஏன் 4வது ஓவர் சேகலுக்கு குடுக்கல? ஏன் வந்து இத பண்ணல? ஏன் இந்த ஸ்கோர் இப்படி பண்ணணும்? நெறைய அந்த ஒரு பேச்சு ஏற்பட்டுச்சு. பட் எல்லாத்தையும் தடுத்து வந்து சூப்பரான ஒரு ஒரு கேப்டன்சி லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட்டா வந்து பேட்டிங் ஆனாரு. ஒரு கிளாஸ் இன்னிங்ஸ் அடிச்சாரு. டேக் ஆன் ஸ்பின்னர்ஸ டேக் ஆன் பண்ணி அடிச்சாரு. அந்த 8 ஓவர் ஆஃப் ஸ்பின் இவங்க வந்து என்ன பண்ணாங்க, பிரசாந்த் வீர எடுத்தாங்க. ஜட்டுவோட லைக் டு லைக் ரீப்ளேஸ்மென்ட் குடுத்தாங்க. ஒரு ஓவரும் குடுக்கல. இம்பாக்ட் சப்பா ராகுல் சார கொண்டு வந்தாங்க. ராகுல் சார் ஒரு எண்ணு, 100 ஒரு எண்ணு 2 பேரும் சேர்த்து 8 ஓவர் 84 ரன் குடுக்குறாங்க. 10 எக்கனாமி ரேட்ல இன் த சேஸ் ஆஃப் 210. அதுவும் நம்ம சேப்பாக்ல. இதுல என்ன நமக்கு வந்து கொடுமையா இருக்குன்னா, பீக் ரவிச்சந்திரன் அஸ்வின் அண்ட் பீக் ரவீந்திர ஜடேஜா இத பார்த்து ஒரு பக்கமா கண்ணீர் வடிச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா, நாங்க எப்படி கட்டி காத்த கிரவுண்ட்ரா இது, நாங்க எப்படி வச்சிருந்த கிரவுண்ட்ரா இது அப்படிங்கிற மாரி அவங்க ஒரு நிமிஷம் வந்து யோசிச்சு பார்த்துருப்பாங்க. ஆஷ் பாய் வந்து கமெண்ட்ரியில இருந்தாருல்ல, கண்டிப்பா ஒரு அந்த ஒரு ஃபிளாஷ் கட் மாரி வந்துட்டு போயிருக்கும். நாங்க எப்படி வச்சிருந்த கிரவுண்ட்ரா, அங்க இப்படி குடுக்குறீங்களே ஸ்பின்ன லீக் பண்ணீங்களா மாரி. கண்ணாபின்னான்னு 2 பேரும் கிட்டத்தட்ட வந்து 80 ரன்ன வந்து குடுத்து விட்டாங்க. முடிஞ்சு மேட்ச வந்து அங்கேயே கிட்டத்தட்ட சீல் ஆஃப் பண்ணிட்டாங்க. தென் ஆஸ் யூசுவல் எப்பவுமே இந்த சிஎஸ்கே மேட்ச் நம்ம சொல்லுவோம்ல, அந்த பிபி டேப்லெட் வேணும், பிபி டேப்லெட்ட யூஸ் பண்ணணும், கடைசி நேரத்தில இந்த மாரி ஏதாவது பண்ணுவாங்கன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த மாரி பிபி டேப்லெட் நகைச்சுவைக்கு ஏத்த மாரி கடைசில கொஞ்சம் புல் டவுன் பண்ணலாம் பார்த்தாங்க. பட் இட் இஸ் வே பியாண்ட். மொத்தமா வந்து முடிஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட முடிஞ்சு போன அந்த மேட்ச்சுக்கு அந்த ஃபினிஷிங் ரைட்ஸ் மாரி தான் வந்து கடைசில ஸ்டாய்னிஸும், சஷாங்க் டக்குன்னு அடிச்சு முடிச்சு க்ளோஸ் பண்ணி விட்டாங்க. சிஎஸ்கே 10வது இடத்துல இன்னுமே தொடர்றாங்க. மோஸ்ட் நம்பர் ஆஃப் டேஸ் இன் நம்பர் 10. என்னன்னா ஐபிஎல் சீசனுங்கிறது இவங்களுக்கு வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா போன சீசன் மிட்ல சம்திங் எப்பயோ அவங்க 10வது இடத்துக்கு போனவங்க, இன்னுமே இந்த 10வது இடத்த கன்டினியூ பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சோஷியல் மீடியா நிறைய ட்ரால்ஸ்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கு. பட் கிவன் செட் அண்ட் டன், சிஎஸ்கே டீமுக்கு என்னதான் ஆச்சு? அந்த கேப்டனுக்கு வந்து அந்த ஒரு கேப்டன் கேரிஸ் ஆராது. கேப்டன் ஆஸ் குட் ஆஸ் த டீம் ஆர் த டீம் இஸ் அஸ் குட் ஆஸ் த கேப்டன் சொல்லுவாங்க. என்ன நடக்குதுன்னு தெரியல. சுத்தாஜ் கைக்வாடோட அந்த பாடி லாங்குவேஜ் வந்து பயங்கரமா வந்து ஒரு கொஸ்டினபிள் மார்க்கா இருக்கு. என்ன காரணம்னா மேட்சை ஸ்டேடியம்ல பார்த்து மறக்காம வந்து கமெண்ட் கூட பண்ணுங்க. ஸ்டேடியம்ல பார்த்த பேரை சொன்னாங்க, இல்லை கேமரா காமிச்ச போது சொன்னாங்க. எங்கேயுமே ஒரு போலர் லீக் பண்றாருன்னா போய் பேசுறதா போனதில்ல. ஒரு 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 விசிபிள் எக்ஸ்பிரஷன் கூட கிடையாது. இப்போ ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து வைஷாக் விஜயகுமார் வந்து லைன்ஸ் தப்பா போட்டு அடிச்சிருந்தாரு. அங்கேருந்து கத்துறதை பார்க்க முடியும். "ஏய், என்னய்யா அப்படி பண்ற அப்படிங்கிற மாதிரி கத்துறதெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஆனா இங்க ஒரு விசிபிள் எக்ஸ்பிரஷன் இல்லாம நான் பாட்டுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கேன், இல்ல ரொம்ப ஒரு ஹோப் கிவன் அப் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து எங்கேயோ இப்படி பண்றாரோன்னு எனக்கு வந்து தோணுது. அது கூல் ஆட்டிடியூடா, இல்ல வந்து இல்ல பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஆட்டிடியூடா என்னன்னே தெரியல. போன மேட்ச் முடிஞ்சு ரொம்ப கண்டிஷன் டஃப் கிஃப்லாம் சொன்னாரு. அதே கண்டிஷன்ல பாயிண்ட் ஓவர்ல ஒரு டீம் அடிச்சு முடிச்சதுங்கிறத பத்தி அவர் சொல்ல முடியல. அப்புறம் ஆக்ஷன்ல நாங்க தப்பான டீம் எடுத்துட்டோம் போயிட்டோம். எங்களுக்கு யார் வந்து எடுக்க முடியும்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட செகண்ட் லார்ஜஸ்ட் பர்ஸோட ஆக்ஷன் போனாங்க சிஎஸ்கே மினி ஆக்ஷன்ல. அதுக்கப்புறம் ஏன் மிஸ் ஆனாங்கங்கிறது தெரியல. எங்க அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கும் கேப்டனுக்கும் அந்த சின்க்ரனைசேஷன் எங்கேயும் மிஸ் ஆச்சா? என் தலைவனுக்கு என்ன வேணும்னு தெரியும், என்ன வேணும் என்ன வேணும்னு தெரியும்னு சொன்னேன். காசி சார் சொன்ன சிஎஸ்கே இதா, இல்லை இது ருத்துராஜோட சிஎஸ்கே வேற மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுதா, இல்லை தெரியல. இந்த ஃப்ரான்ச்சைஸ் மட்டும் தான் இப்படின்னு பார்த்தா மேட்ச் ஆடிட்டு இருக்கும்போதே வந்து டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ் யாரும் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த பக்கம் இங்கே எப்படி வந்து ஒரு ருத்ராஜ் கோட்டா, ஃப்ளெமிங் கோட்டா, ஹசி கோட்டான்னு சொல்லிட்டு சில பேர் எடுத்து வச்சிருக்காங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேப் டூப்ளசி கோட்டான்னு சொல்லிட்டு நிறைய ஹாரிஸ் வில்லோயன், அப்புறம் இந்த மாதிரி ஆளுங்க பழைய ஆட்கள் டானன் ஃபெர், இந்த மாதிரி நிறைய பேர் அங்கே வந்து அவங்க எடுத்து சார் டிஎஸ்கே ரிவ்யூ போகும்போது அதை பற்றி பேசலாம். அவுடேட்டட் கோச்சிங் ஸ்டாஃப், அதை விட வந்து இந்த லாயல்ட்டி கோட்டான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து பிளேயர்ஸுக்கு போகிறது, இல்லை இந்த மாதிரி வந்து ஒரு க்ளூலெஸ்ஸாக ஒரு போலருக்கு இப்போது பிரியான் ஷாரி கேஸை எடுத்துக்கோமே. உங்கள் டீம் அகேன்ஸ்டாக மட்டுமே ஒருத்தன் இவ்வளோ ரன் அடிக்கலாம், மற்ற டீம் அகேன்ஸ்ட் அடிக்கலன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ நீங்கள் இது ஏதாவது ஒரு ட்ராப் செட் பண்ணணும்ல. இது தெரியல. 14 கோடி 15 கோடின்னு சொல்லிட்டு 2 பேர் எடுத்தீங்க. ஓகே, பிரசாந்த் லைக் ஜடேஜா ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்தீங்க. ஏன் அவருக்கு ஒரு பால் கூட கொடுக்கல? ரீசன் கிடையாது. சரி, ஓகே, இதுக்கு இப்போ வந்து ராகுல் சாருக்கும் கொடுத்தீங்க.
12 ஓவர் ஆஃப் ஸ்பின் போடுற அளவுக்கு நீங்கள் என்ன ஸ்பின் சோக் பண்ணுற பிச்சா தெரியாது. தென் இதுக்கடுத்து வந்து பேர் என்ன பவுலர்ஸ் லைன் அண்ட் லென்த். இப்போ டைட் பவுலராக டைட் ஓவராக போயிட்டு இருக்கும், திடீர்னு ஏதோ ஒரு பால் லூஸில் வந்துடும். லோ ஃபுல் டாஸ் எல்லாம் விக்கெட் எடுத்துட்டு அது ஏதோ வந்து செலிப்ரேட் பண்ணிட்டுக்கிறாங்க. அது லோ ஃபுல் டாஸ் போச்சுன்னா பேட்ஸ்மேனை வந்து டைமிங் மிஸ் ஆயிடுச்சு. அது அவங்க தூக்கி நேராக ஓவர் த பவுலர் சைடு அடிக்காமல் தனியாக பட்டு போச்சுன்னா அப்படின்னு தான் போயிட்டு இருக்குமே தவிர இவங்க பிளானுக்கு விக்கெட் விழுந்த மாதிரி தெரியல. ஒரு எல்பிடபிள்யூஓ இல்லை வந்து ஒரு ஒரு போல்டோ அந்த மாதிரி பேட்ஸ்மேனோட டிஃபென்ஸை உடச்சி இவங்க எடுக்கிற மாதிரிலாம் இது வரைக்கும் ஒன்றும் தெரியல. ஸோ ஓவர் அண்ட் அபவ் சிஎஸ்கே ஃபேன்ஸ் என்ன சொல்லலாம்னா, போன சீசனோட ரிப்பீட் டேஜாவு மாதிரி இந்த சீசன் இப்போ ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு மேட்ச் கம்மியான ஸ்கோரில் தோத்தாங்க, இந்த மாதிரி ஹை ஸ்கோர் அடித்து டிஃபெண்ட் பண்ணாமல் வச்சுருக்காங்க. அடுத்து வரக்கூடியது ஆல் இம்பார்ட்டன்ட் ஆர்சிபியோட மேட்ச் சின்னசாமியில். எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபார்மோட சிஎஸ்கே எப்போவுமே இவ்வளோ வீக்காக சிஎஸ்கே அங்கே போனதே கிடையாது. ஸ்ட்ராங்கான சிஎஸ்கே வந்தால் கூட வந்து எவ்வளோ இது வந்தால் கூட சிஎஸ்கே அங்கே போய் ஆர்சிபி தள்ளிட்டு வந்துடுவாங்க. பட் இது எப்படியான ரோல் ரிவர்ஸாக இருக்க மாதிரி இருக்குது. ஆர்சிபி ஒரு காலத்தில் இந்த மாதிரி தான் இருக்கும். பேட்டிங் ஒழுங்காக பண்ணுவாங்க, ஃபீல்டிங்கும் போலிங்கும் ரொம்ப மோசமாக இருக்கும். இப்போ அந்த அப்படியே வந்து டேக் சிஎஸ்கே ஒட்டிச்சானு தெரியல. ரொம்ப பேத்தட்டிக்காக இருக்காங்க. சண்டே மேட்ச்சில் நமக்கான வாய்ப்புகள் மிக 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 தெளிவாக தெரியுது என்ன ரிசல்ட்டுங்கிறது. 10வது இடம் பக்காவாக இருக்கும் இந்த வீக்கெண்ட் எண்டுக்குங்கிறது தான் நம்மளோட முடிவை எடுத்துகிட்டு போகணும். பார்ப்போம் அடுத்த மேட்ச்சில் சிஎஸ்கே ஆர்சிபியோட என்ன பண்ணுறாங்க, நம்மளை ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணுறாங்கிறத வரக்கூடிய நாட்களில் பண்ணுவோம்.